அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்ல நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது புதின் வடிப்பது நீலக்கண்ணீர் அப்படின்னும் போர்க்களத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. புத்தாண்டுல துடிதுடித்து பலியான 24 பேரோட ரஷ்யாவை வெளுத்து வாங்கியிருக்காரு அதிபர் ட்ரம்ப் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது குறித்த முழுமையான தகவலோடு இன்னும் பரபரப்பான உலக செய்திகளை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரஷ்ய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தின் போது உக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதல்ல சிறுவன் உள்பட 24 பேர் உயிரிழந்த சம்பவம் உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கெர்சன் பிராந்தியத்தின் கோர்லி கடற்கரை கிராமத்தில் நேற்று அதிகாலை இந்த தாக்குதல் நிகழ்ந்திருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய தங்கும் விடுதி மற்றும் உணவகத்தில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தினருடன் புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடி கொண்டிருந்தாங்க. அப்போது உக்ரைன் தரப்பில் இருந்து வந்த 3 ஆளில்லா விமானங்கள் திடீரென குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இதுல ஒரு ட்ரோன் தீப்பற்ற வைக்கும் குண்டுகளை வீசியதுல அந்த பகுதி முழுவதும் தீப்பிழம்பாகவே மாறியிருக்கிறது. இந்த கோர தாக்குதல்ல சிறுவன் உள்பட 24 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாங்க. மேலும் 6 சிறுவர்கள் உள்பட 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றும் வந்துட்டு இருக்காங்க. இது குறித்து ரஷ்ய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் மரியா சஹாராவோ கூறுகையில் என்னன்னா, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல். உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்கும் மேற்கத்திய நாடுகளை இந்த உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சாடியிருந்தார். ஆனா தாங்கள் இராணுவ மற்றும் எரிசக்தி நிலையங்களை மட்டுமே குறிவைத்ததாக உக்ரைன் தரப்பு விளக்கமும் அளித்திருந்தது. இதனிடையே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையாகவே விமர்சனம் பண்ணியிருந்தார். தனது குடியிருப்பு மீது உக்ரைன் தாக்குதல் நடத்த முயன்றதாக கூறி அமைதி பேச்சுவார்த்தையில கடுமையான போக்கை கடைபிடிக்க போவதாக புதின் அண்மையில் தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் நியூயார்க் போஸ்ட் நாளிதழின் தலையகங்கத்தை தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் பகிர்ந்திருக்கக்கூடிய ட்ரம்ப் புதின் வடிப்பது நீலிக்கண்ணீர், அமைதிக்கு தடையாக இருப்பது ரஷ்யா தான் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். புதின் குடியிருப்பு மீதான தாக்குதல் முயற்சி என்ற தகவல் பொய்யானது என அமெரிக்க உளவுத்துறை ஏற்கனவே உறுதி செய்திருந்தது. உக்ரைனின் பொது கட்டமைப்புகளை அழிக்கும் ரஷ்யா தங்கள் மீது தாக்குதல் நடப்பதாக கூறுவது வேடிக்கையானது என அந்த பதிவில் குறிப்பிட்டிருந்தார். மேலும் ரஷ்யா மீது இதுவரை மென்மையான போக்கை கடைபிடித்து வந்த ட்ரம்ப் தற்போது தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பது சர்வதேச அரசியல் முக்கியத்துவத்தை பெற்று வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம தற்போது மாஸ்கோவிற்கும் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கிற்கும் இடையே இருக்கக்கூடிய இல்லத்தின் அதாவது புதினுடைய இல்லத்தின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் தெரிவித்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் இந்த குற்றச்சாட்டுக்களை பார்த்தீங்க அப்படின்னா முழுமையாகவே மறுத்தும் இருக்கிறாங்க. தாங்கள் உக்ரைன் மீது அதிலும் பார்த்தீங்கன்னா அதிபர் புதின் அவருடைய வீட்டின் மீது எந்த தாக்குதலையும் நடத்தலை அப்படின்ற உக்ரைன் அந்த குற்றச்சாட்டை முழுசா மறுத்திருக்காங்க. அதாவது டிசம்பர் 28, 29 தேதிகளில் நோவ்கோக்ரைட் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபரினுடைய இல்லத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரப்பூர்வ இல்லத்தை 91 நீண்ட தூர ட்ரோன்கள் மூலமா உக்ரைன் குறிவைத்ததாக லாவ்ரேவ் கூறியதாக அறிக்கை ஒன்று கூறுது. உக்ரைன் மீது பதிலடி தாக்குதலுக்கான இலக்குகளை ரஷ்யா நிர்ணயித்திருந்தாங்க. இதனுடன் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும் எங்களுடைய எண்ணத்தை
மறுபரிசீலனை நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் மறுத்தும் இருக்கிறார். தவறான குற்றச்சாட்டுக்களை கூறி கீவ் நகரில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்கள் மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா தற்போது தயாராகி வந்துட்டு ஜெலன்ஸ்கி வந்து குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயமும் ஒரு நினைவு கூறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த பொய் குற்றச்சாட்டுகளின் மீது வந்து மூலமா கீவ் மீதான தாக்குதல்களை நியாயப்படுத்த ரஷ்யா முயற்சிக்கிறாங்க. ரஷ்யர்கள் இதற்கு முன்பும் கீவ் நகரை குறிவைத்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜதந்திரத்தை பலவீனப்படுத்தும் நடவடிக்கைகளை உக்ரைன் எடுக்கிறது கிடையாது. மாறா ரஷ்யா எப்போதும் அத்தகைய நடவடிக்கைகளை எடுக்கிறது. இதுவே எங்களுக்கு இடையேயான மிகப்பெரிய வித்தியாசமாகவே இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தற்போது பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் மிகப்பெரிய அளவில் வந்து புதின் மீது ஒரு குற்றச்சாட்டுகளையும் மிகப்பெரிய அளவில் ஒரு விமர்சனத்தையும் வைத்திருக்கிறதும் பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வீட்டின் மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இதை கடுமையாக கண்டித்தும் இருக்கிறார். தான் மிகவும் கோபமாக இருந்ததாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வீட்டின் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்திருந்தார். ரஷ்ய அதிபர் புதின் மீது 91 ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்த முயற்சிக்கப்பட்டதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகமும் தெரிவித்திருந்தது. வடமேற்கு நோவ்கோக்ரைட் பகுதியில் இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினின் வீட்டை உக்ரைன் தாக்க முயன்றதாக சொல்லப்பட்டிருந்த நிலையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வீட்டு மீது உக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்திய சம்பவமும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த தாக்குதல்களுக்கு பின்பு ட்ரம்ப் வந்து ஃபோனில் புதினுடன் பேசியிருக்காரு. நேற்று தான் உக்ரைன் போர் பற்றி இருவரும் பேசியிருந்தாங்க. 24 மணி நேரத்தில் 2 பேரும் மீண்டும் ஃபோனில் பேசிய சம்பவம் சர்வதேச அரசியலில் கவனத்தை பெற்றிருக்கிறது. ரஷ்யாவின் குற்றச்சாட்டுக்கள்ல உண்மையும் கிடையாது என உக்ரைனும் தெரிவித்திருக்கிறது. ரஷ்ய அதிகாரிகளின் அறிக்கைகளின்படி அமெரிக்காவிடமிருந்து மேம்பட்ட ஆயுதங்கள் கிடைத்திருந்தா உக்ரைன் இதை செய்திருக்காது. அமெரிக்க ஆயுதம் கொடுக்கவில்லை. போரில் தோல்வியடையும் சூழல்ல உக்ரைனும் இருக்காங்க. இதனால வேறு வழியின்றி உக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது அப்படின்னும் சொல்லி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே பார்க்கப்பட்டு வருகிறதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈரானில் வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகரித்திருக்கிறது. ஈரான் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிட ரெட் லைனை தாண்டினா கையை வெட்டுவோம் அப்படின்னு ஈரான் வெளிப்படையாகவே எச்சரித்திருந்தாங்க. என்னதான் ஈரான் இராணுவ ரீதியில் பலமிக்க நாடாக இருந்தாலும் அந்நாட்டில் தற்போது பொருளாதார நெருக்கடி ஆட்சி அதிகாரத்தின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்திருக்கிறது. ஈரானின் கரன்சியான ரியால் அமெரிக்க டாலருக்கு எதிராக வரலாறு காணாத அளவுக்கு சரிவை சந்தித்திருக்கிறது. மறுபுறம் விலைவாசி வெண்ணெய் முட்டி இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை சுமார் 70% அளவுக்கு அதிகரித்திருக்கிறது. ஈரானில் பட்டினி பஞ்சம் உருவாகும் நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. வரி அதிகரிப்பு வாடகை உயர்வு காரணமா வணிகர்கள் கடையடைப்பு போராட்டங்களையும் மேற்கொண்டிருக்காங்க. இறக்குமதி செலவு அதிகரித்ததால தற்போது ஈரான் நெருக்கடியிலையும் நின்று கொண்டிருக்கிறது. அதனால் இதற்கு எதிராக மாணவர்கள் போராட்டங்களையும் தொடங்கியிருக்காங்க. இது பொதுமக்கள் மத்தியிலையும் பரவி இருக்கிறது. பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள் தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு வலியுறுத்தியும் இருக்காங்க. சர்வாதிகாரி மற்றும் மத குருக்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தியும் இருக்காங்க. ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு காண தயாராக இல்லாத அரசு மரண தண்டனைகளை இரட்டிப்பாக்கியும் இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக பேசுபவர்களை கொன்று வந்துட்டு இருக்காங்க. இங்குதான் ட்ரம்ப் உள்ளே வந்திருக்காரு. அதாவது போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரான் அரசு வன்முறையை கையில் எடுத்த மக்களை காக்க அமெரிக்கா பிரச்சனையில தலையிடும். அமைதியான வழியில போராடுபவர்களை கொன்று குவித்தார். அதை தடுக்க அமெரிக்கா உள்ள நுழையும் அப்படின்னு கூறியிருந்தார். வியட்நாம் போரில் 30 லட்சம், ஈராக் போரில் 10 லட்சம், ஆப்கான் மோதலில் 2 லட்சம், கொரிய போரில் 30 லட்சம் உயிர்களை காவு வாங்கிய அமெரிக்கா
அமெரிக்கா ஈரானில் நடக்கும் 1-2 உயிரிழப்புகளுக்காக கவலைப்படுகிறதா என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வியை எழுப்பியிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆலோசகர் அலி ஷாம்கானி ட்ரம்புக்கு வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருக்காரு. ஈரானின் பாதுகாப்பு என்பது யாராலும் தாண்டக்கூடாத சிவப்பு கோடு. இதை மீறி வெளிநாட்டு சக்திகள் உள்நாட்டு விஷயத்து பாதுகாப்புல தலையிட நினைத்தா அவர்களின் கை துண்டிக்கப்படும். ஏண்டா இந்த கோட்டை தாண்டினோம் என்று வருத்தப்படும் அளவுக்கு பதிலடி இருக்கும் அப்படின்னு எச்சரித்திருக்கிறாரு. அதே போல ஈராக், ஆப்கானிஸ்தான் மற்றும் காசாவில் அமெரிக்காவின் தலையீடு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தியது என்பது ஈரான் மக்கள் நன்கு அறிவார்கள் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. இந்த விவாதங்கள் தற்போது மத்திய கிழக்குல புதிய சலசலப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்.